यदाग्ने दाहिया शक्ति रामकृष्णे स्थिता हिया सर्वविद्यास्वरूपां तां சாரதாம் பிரணமாம்யகம். தீயில் வெம்மை உறைவது போல் ஸ்ரீ ராமகிருஷ்ணரில் உரைபவளும் அனைத்து அறிவு வடிவுலனும் ஆகிய அன்னை சாரதியை வணங்குகிறேன். பராபரக்கண்ணியில் சென்ற வாரம் சித்த நினைவும் செய்யும் செயலும் நீ வாழ் என் உத்தமர்க்கு ஆன உறவே பராபரமே என்பதை பார்த்தோம். சற்று விரிவாகவே பார்த்தோம். இந்த சித்தம் என்பது என்ன, செயல் என்பது என்ன, சாதாரண மனிதர்கள் எப்படி வாழ்கிறார்கள், இறைவனுக்காக வாழ்பவர்கள் எப்படி வாழ்கிறார்கள், அவ்விதம் வாழ்வதற்கு என்னென்ன செய்ய வேண்டும், அவ்விதம் வாழ்ந்தால் எவ்விதம் வினைப்பயன் நம்மை விட்டு நீங்குகிறது, அதனுடைய பலன் என்ன என்பதையெல்லாம் சென்ற வாரம் விரிவாக பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த கன்னி 18வது கன்னி, போதாந்த புண்ணியர்கள் போற்றி ஜெய போற்றி எனும் வேதாந்த வீட்டின் விளக்கே பராபரமே. முன்பு நாம் கண்டபடி இறைவனுக்காகவே இந்த வாழ்க்கையை அமைத்தவர்கள் அடைகின்ற இடம் போதாந்தம், அதாவது வீடு பேறு அல்லது ஜீவன் முக்த நிலை. அத்தகைய நிலை அடைந்த புண்ணியர்கள் போற்றி போற்றி ஜெய போற்றி என்று உன்னை போற்றுகின்றார்கள், அந்த வேதாந்த வீட்டின் விளக்காக இருக்கிறார்கள் என்று இங்கே தாயுமானவர் குறிப்பிடுகிறார். அது முத்தாந்த இந்த போதாந்தம் என்பது ஞானமயம். ஞானமயமாக வாழ்கின்ற அந்த நல்லோர்கள் உன்னை போற்றி போற்றி ஜெய போற்றி என்று துதித்து வழிபடுகின்ற இடம் மறைமுடிவு, அதாவது வேதத்தின் முடிவு. அந்த வேதாந்த வீட்டுக்கு ஏற்றி வைக்கப்பட்ட விளக்கே, அதாவது அந்த ஞான சுடராக இருக்கின்ற இறைவன், அறிவு ஒளியாக ஆனந்தமயமாக இருக்கின்ற இறைவன். இங்கே போதம்னாக்கா நாம் செய்கின்ற செயல்கள் எல்லாத்துக்குமே போதம் என்று பெயர். இந்த போதம் என்பது மனதுக்குள்ளே நிகழ்கின்ற ஒரு காரியம். போதாந்தம் என்பது மனதை தாண்டிய நிலை, போதத்தின் அந்தம். இப்போ ஒரு கனியை பார்க்குறோம், அந்த கனியை சுவைத்து அந்த இன்பத்தை நுகர்கின்ற அந்த தித்திப்பை உணர்கின்றது போதம். அந்த நிகழ்வுக்கு போதாந்தம் என்பது அந்த மனம் வாக்கு அனைத்தையும் கடந்தது. மன வாக்குக்கு உட்பட்ட இந்த உடம்போடு செய்கின்ற செயலுக்கு நாம் நுகர்கின்ற அந்த வினைப்பயன், அதாவது அந்த பலன் போதம். போதாந்தம் என்பது அனைத்தையும் கடந்த நிலை. இதுக்கு சித்பவானந்தர் ஒரு ஓமையை சொல்கிறார். தீ சுடர்விட்டு எறிவதற்கு நிகர் மனத்தின் போதம், தீ எரிந்து ஓய்ந்து போவதற்கு நிகர் போதாந்தம். அந்த தீ எரியும் போது அது அசையும், எல்லாத்தையும் காட்டும். தீ எரிந்து ஓய்ந்து போகுதுனாக்கா இதில் வேணாக்கா அது இல்லாமல் போய்விட்டதுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல சொல்லப்பட்டது அனைத்தையும் கடந்த நிலை, பூர்ணமதம், பூர்ணத்தின் மறு வடிவம், மனதை கடந்த நிலை அந்த போதாந்தம். அந்த மனத்தை கலந்த நிலை, மனோ நாசத்தை அமைய பெற்றவர்கள் எல்லோருமே புண்ணிய ஆத்மாக்கள். இறைவனை குறித்து அந்த புண்ணிய ஆத்மாக்கள் போற்றி ஜெய போற்றி என்று வாழ்த்துவது மனத்தினுடைய கடைசி செயல். அதாவது இறைவனை தொழுவது, இறைவனுடைய திருவடியை அடைவது தான் மனத்தினுடைய காரியம். அந்த மனம்தான் நம்மை இறைவன்கிட்டேருந்து பிரிக்கிறது. அந்த பிரித்த மனத்தை நாம் பக்தியின் வழியாக இறைவனிடத்தில் நாம் சேர்க்கின்றோம். அப்படி சேர்கின்ற போது அந்த மனம்
கடந்த நிலை. எப்படி ஒரு படிக்கட்டில் நாம் ஏறிக்கிட்டு போகிறோம், மேலே போயிட்டு உடனே அந்த படிக்கட்டை நாம் கடந்துடுறோம், அந்த படிக்கட்டிலே இருக்கிறதில்ல. அந்த மாதிரி இந்த மனம் என்பது இறைவனை அடைவதற்கு உபாயமாக இருந்துவிட்டு பிறகு அது மறைந்து விடுகிறது. ஸோ இந்த வேதம் என்பது ஞானமயமாக இருக்கின்ற இந்த ஜீவாத்மன் அப்புறம் ஜெகத் இரண்டையும் குறிக்கின்றது. ஜீவனையும் ஜெகத்தையும் ஒன்றாக்குவது இந்த மனம். மனதற்ற நிலை போதாந்தம். இந்த ஜீவனும் ஜெகத்தும் தாண்டிய ஒரு நிலை, இதை எல்லாத்தையும் இயக்குகின்ற ஒரு வஸ்து, பரவஸ்து, அதே நேரத்தில் சாட்சியாக இருப்பது. அது எதுனாக்கா வேதாந்தம். இந்த வேதாந்தம் தான் பரவஸ்து, ஞான வஸ்து எல்லாமே சொல்லுகிறார்கள். இந்த வேதாந்தத்தை பற்றி சுவாமி விவேகானந்தர் தம்முடைய சொற்பொழிகளில் பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். இந்த வேதாந்தம் என்பது நம்முடைய ஆன்மீக பகுதி, நம்முடைய இந்து மதத்தினுடைய ஆன்மீக பகுதி தான் இந்த வேதாந்தம். இது வேதத்தில் ஞான காண்டத்தில் இருக்கிறது. வேதங்களுடைய முடிவு, அதனுடைய சாரம், அதனுடைய லட்சியம், இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த வேதாந்தம். இந்த வேதாந்தத்தில் தான் துவைதம், அத்வைதம், விசிஷ்டாத்வைதம், அப்புறம் மற்ற இந்து சமய பிரிவுகளான சைவம், வைணவம், சாக்தம், சௌரம், கானபத்தியம், எல்லா பிரிவு எது எடுத்துட்டாலும் இந்த வேதாந்தத்தினுடைய ஒரு அம்சங்கள். இந்த எல்லா பிரிவுகளும் இந்த உபநிடத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ இந்த உபநிடதங்கள் தான் வேதங்களுடைய சாரம். இந்த வேதாந்தத்தினுடைய சாரம் என்ன சொல்ல வருதுனாக்கா, ஞான காண்டம் என்பது ஆன்மாவை குறிக்கின்ற ஒரு சொல். அதாவது நாம் இந்த உடம்பல்ல, மனம் அல்ல, ஆன்மா என்பதை உணர்கின்ற ஆன்ம அனுபூதியை பற்றி இந்த வேதாந்தம் சொல்கிறது. இந்த அத்வைத வேதாந்தத்தின்படி நாம் பல ஆத்மாக்கள் கிடையாது, நாம் இருப்பது எல்லாமே ஒன்று தான். அப்போ நாம் பார்க்குறோமே, நான், நீ, இந்த ஜெகத்து, இது எல்லாமே பார்க்குறோமே, இதெல்லாம் என்னன்னு கேட்கும்போது இது மாயை. இது மாயையினால் நாம் ஒரே ஆன்மாவை வெவ்வேறாக பார்க்கிறோம். வெவ்வேறு ஆன்மாக்கள் தங்களை அந்த ஒரு உடம்போடு கருதுவதால் அவைகள் எப்படி ஒரு கடலில் அலைகள் எழுந்து வீழ்கின்றதோ அது போன்று தனித்தனி அலைகள் எழுவது போன்று இந்த மனிதர்கள் தோன்றி மறைகிறார்கள். அவரவர்களுடைய வினைப்பயனுக்கு ஏற்ப எல்லோரும் பிறவி பயனை நுகர்ந்து மீண்டும் பிறக்கிறார்கள், மறைகிறார்கள். இது அனைத்துமே மாயா சக்தியினுடைய திருவிளையாடல். உண்மையில் பிரம்மம் என்பது ஒன்றே ஒன்றுதான், அதை விடுத்து தனியாக ஒன்று கிடையாது என்பது இந்த வேதாந்தம் சொல்கிறது. ஸோ இப்படி பன்மை எப்போ வருதுனாக்கா அறியாமை இருக்கும்போது. அறியாமை எப்போ வருதுனாக்கா மனமயக்கம். அந்த மனமயக்கம் எப்படி வருதுனாக்கா அதுக்கு ஒரு ஓமையை சொல்வாங்க. ஒரு இருட்டில் இருக்குது, ஒரு பாம்பு மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம், அசைதை பார்க்கணுன்னே. அதுக்கப்புறம் விளக்கு எடுத்துகிட்டு போகும்போது அது பாம்பு இல்லை, கயிறு தான் சொல்லிட்டு நமக்கு தெரிய வருது. ஸோ இதே மாதிரி நாம் இந்த ஜெகத்தை பலவாக பார்க்கின்ற வரைக்கும் இறைவன் வேறு, நாம் வேறு என்ற நிலையில் இருப்போம். ஆன்மாவை உணர முடியாது. ஆனால் ஒரே ஆன்மா தான் எல்லாமாக ஆயிருக்கிறது, இது எல்லாமே கனவு என்று எப்போது நாம் உணர்கிறோமோ அப்போது விழிப்புணர்வு உண்டாகிறது. உணர்கிறோம் என்றால் உண்மையாக உணர்வது, ஆன்ம அனுபூதியை பெறுவது. எப்படி உணர்வதுனாக்கா, தூங்கிட்டு இருக்கிறோம், தூக்கத்தில் கனவு வருகிறது, கனவில் பல விஷயங்கள் நாம் செய்திருக்கிறோம், பல அனுபவங்களை பெற்றிருக்கிறோம். ஆனால் அந்த கனவு முடிஞ்சு நம்ம கலைகின்ற போது நமக்கு ஒரு உண்மை புரியும். ஓ, இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததெல்லாம் கனவு அப்படின்ற ஒரு தெளிவு வருது பாருங்க. அந்த தெளிவு இந்த பிரபஞ்ச கனவு என்பதை நாம் உணரும்போது வருவது தான் அந்த போதம், போதாந்தம் அல்லது வேதாந்தம். இந்த தெளிவு, நான் யார் என்பதை உணர்ந்து இந்த ஜெகத்தை ஒரு விளையாட்டாக கனவாக பார்ப்பது, அதில் நமக்கு எது நடந்தாலும் அவற்றை ஒரு சாட்சியாக பார்ப்பது. இதை பற்றி ஒரு கதைகள் சொல்லப்படுவதுண்டு. சுவாமி விவேகானந்தர் தன்னுடைய சொற்பொழிலே சொல்லியிருக்கிறார். ஒரு துறவி ஹரித்வாரில் இருந்தார். அப்போ அந்த துறவியை ஒரு புலி அடிச்சுட்டு இழுத்துட்டு போகுது. அப்போதும் அந்த துறவி சோகம் சோகம்
அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறார். இந்த உடம்பை வந்து அந்த புலி விழுங்குகின்ற அந்த சமயத்திலும் அந்த வேதனை தருகின்றது எல்லாவற்றிலும் அந்த பிரம்மம் தான், பிரம்மம் தவிர்த்து எதுவும் இல்லை. எப்படி அந்த கீதையில் வர அந்த பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவி என்ற மாதிரி பிரம்மமே பிரம்மத்தை உண்கிறது. இது அனைத்தும் மாயை. இது சொல்வதற்கு ஒரு துணிவு நமக்கு இருக்க வேண்டும். அந்த அனுபூதி பிறந்தால்தான் இது நமக்கு கிடைக்கும். இதே விஷயத்தை சுவாமி விவேகானந்தர் இன்னொரு கோணத்திலையும் தன்னுடைய சொற்பொழிவில் சொல்லியிருக்கிறார். அது என்னன்னாக்கா அந்த அலெக்சாண்டர் ஒரு இந்திய துறவிய சாதுவை சந்திக்கிறார். அப்படி அவர் வந்து தியான நிலையில் இருக்கிறார். அப்போ வந்து நான் யாருன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், நீங்கள் ஒரு சாதாரண மனிதர் கிடையாது, நான் ஒரு மகா வீரன், அலெக்சாண்டர், இந்த உலகத்தையே வென்றவன். என்னுடைய குரு வந்து ஒரு துறவியை ஒரு ஞானியை கூட்டிகிட்டு வர சொன்னார், நீங்கள் என் கூட வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறான். நான் வரத்துக்கு இல்லை நீங்கள் வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நான் எவ்வளோ உலகத்தை எல்லாம் வசப்படுத்தியிருக்கிறேன், இந்த செல்வங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுப்பேன்னும் போதும் அவர் சிரிச்சுக்கிட்டே, நீ யார் அதை தருவதற்கு அப்படின்னு சொல்வார். எல்லாவற்றையும் எச்சிலுக்கு நிகராக பார்ப்பார். நீங்கள் வரலனாக்கா உங்களை கொன்னுடுவேன், என் கூட வரலனாக்கா. அப்போது நீ சொன்னதிலே பெரிய பொய் இதுதான். உண்மையில் நீ என்ன கொல்ல முடியாது, நான் வந்து இந்த உடம்புல ஆன்மா அப்படின்னு சொன்னதாக ஒரு கதை உண்டு. ஸோ இப்படி எந்த நிலை வந்தாலும் சரி, அதாவது இந்த உலகத்தில் நமக்கு வந்து இன்ப போகம் அனுபவிப்பதற்கான நிலை வந்தாலும் சரி, துன்ப நிலை வந்தாலும் சரி, இரண்டையும் சமமாக காண்பது, அனுபவத்தை அனுபவமாக காண்பது. குருதேவர் தன்னுடைய அந்திம காலத்தில் சொன்ன மாதிரி, உடம்பும் நோயும் ஒன்றை ஒன்று கவனித்து கொள்ளட்டும், மனமே நீ காலி இடத்தில் ஆழ்ந்திரு அப்படின்னு சொல்கிற மாதிரி நாம் நம்முடைய நிஜ ஸ்வரூபத்தில் ஆழ்ந்திருக்கிற அந்த நிலையைத்தான் வேதாந்தம். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த தீமையெல்லாம் எங்கேருந்து வருதுனாக்கா, நான் வேறு நீங்கள் வேறு, இந்த உடம்பு நான், இந்த உடம்புக்கு ஒரு சில உணர்வுகள் எனக்கு ஆனந்தம், ஒரு சில உணர்வுகள் எனக்கு தீங்கு, இப்படி பன்மையை உணரும் போது தான் நமக்கு இந்த தீமை வருகிறது. தீமை என்பது இறைவனை பிரிந்த நிலை, ஆன்மாவை பிரிந்த நிலை. ஸோ இந்த இறைவனை விட்டு பிரிந்திருக்கின்ற நிலை வருகின்ற போது தான் இந்த ஒரு தனித்துவம், எந்த தனித்துவம் உடம்பு மனம் இந்த செயற்கையால் உண்டாகப்பட்டதோ அந்த தனித்துவத்தை பாதுகாக்கின்ற ஒரு முயற்சியிலேயே நாம் வாழ்நாளை செலவு செய்கிறோம். அந்த பாதுகாக்கின்ற முயற்சியில் பெரியதாக இருப்பது பயம். இந்த உடம்பு எப்போதும் இருக்கணும், அந்த உடம்புக்கு நல்ல சொகசாக இருக்கிறதுக்கான பணம் என்கிட்ட இருக்கணும், அந்த பணம் என்னை விட்டு போகக்கூடாது, சொத்து சுகம் இதை தவிர இந்த உலகை ஆள வேண்டும், பதவி இன்பம், இப்படி எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக எதிலிருந்து வருகிறது என்றால் இந்த அறியாமை, நான் இந்த உடம்பு, இந்த உலகம் உண்மை என்ற ஒரு எண்ணத்திலிருந்து வருகிறது. ஸோ எப்போ வந்து இன்பம் உண்டாகிறதுனாக்க உண்மையான ஆனந்தம், எங்கே ஒருவன் மற்றவருடைய பேச்சை கேட்கிறானோ, மற்றவனை பார்க்கிறானோ, அது சிறியது, அதாவது சிறிய ஆனந்தம், அல்பமான ஆனந்தம். எங்கே ஒருவன் பிறரை காண்பதிலேயோ கேட்பதிலேயோ அது பெரியது, அதாவது அனைத்தையும் கடந்த நிலை. எது வரைக்கும் ஓட்டம் இருக்கும், எது வரைக்கும் பிறவி ஓட்டம் இருக்குன்னாக்கா ஆசை பலன், இந்த இரண்டையும் பற்றி கொண்டு இருக்கிற வரைக்கும் இந்த ஓட்டம் இருக்கும். எப்போது ஓட்டம் முடிகிறது, அந்த நதி எப்போது கடலில் சேர்கிறதோ அப்போது ஓட்டம் முடிகிறது. அப்போது அது இங்கிருந்து அங்கே செல்ல வேண்டியதில்லை, அங்கிருந்து இங்கே வர வேண்டியதில்லை. எங்கே சேர வேண்டுமோ அது அடைந்து விட்டது, பூர்ணமான நிலை. அந்த ஒரு பூர்ணமான நிலைத்தான் பேரானந்தம். இந்த ஓடுகின்ற இந்த ஓட்டத்தில் இன்பம் என்பது இல்லை. இது அஷ்டாவக்ர கீதையில் வர ஒரு ஸ்லோகத்தினுடைய பொருள். ஸோ இந்த அத்வைதத்தின்படி இந்த பிரபஞ்சத்தில் காண்கின்ற இந்த வேறுபாடு சில காலம் அறியாமல் இருக்கிற வரைக்கும் இருக்கிறது. ஆனாலும் உள்ளுக்குள்ளே அந்த ஆன்மபோதம் இருக்கவே செய்கிறது. ஒவ்வொருவருக்குள்ளேயும் அந்த தெய்வீக இயல்பு இருக்கின்றது. இந்த மிக தாழ்ந்த புழுவிலும் சரி, உயர்ந்த மனிதனிடத்திலும் சரி, ஒரே ஒரு தெய்வீக இயல்பு இருக்கிறது. ஆனால் வெளிப்பாடு குறைவு. புழுவில் இந்த வெளிப்பாடு மிக குறைவு, மனிதன்கிட்ட வெளிப்பாடு கொஞ்சம் அதிகம். அதிலும் உயர்ந்த மனிதன், இறைநிலை அடைந்தவர்கள் மனிதர்கிட்ட இந்த தெய்வீகத்தினுடைய வெளிப்பாடு அதிகம்.
ஸோ ஒருத்தர் வந்து நாம் நல்லவனாக ஏன் இருக்கணும்னாக்கா, எனக்குள்ளேயும் சரி உனக்குள்ளேயும் சரி எல்லோருக்குள்ளேயும் அந்த தெய்வீகமே இருக்கின்றது. நான் ஒருவனை துன்புறுத்தினால் நான் உபாசிக்கின்ற அந்த இறைவனைத்தான் நான் துன்புறுத்துகிறேன். நான் ஒருவனுக்கு சேவை புரிந்தால் நான் உபாசிக்கின்ற அந்த இறைவனுக்கு தான் சேவை புரிகிறேன். இவ்விதம் எல்லாவற்றிலும் உரைகின்ற வேறுபாடுகளுக்கு பின்னால் இருக்கின்ற வேறுபாடற்ற உண்மையை உணர்வது தான் வேதாந்தம். எப்படி கண்ணாம்பூச்சி விளையாடிட்டு இருக்குமோ அந்த தாட்சியை தொட்டவுடனே அந்த விளையாட்டு முடியுதோ, இந்த வேறுபாடு மரம் செடி கொடி அசைகின்ற பொருள் அசையா பொருள் இயக்கம் இயக்கமின்மை எல்லாவற்றுக்கும் பின்னாடி இயக்குகின்ற அந்த மகத்தான சக்தியை நாம் கண்டுவிட்டால் அதுவே எல்லாமாக ஆகியிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளலாம். அது வந்து அமுதமொழியில் குருதேவர் பல இடங்களில் சொல்லியிருப்பார். படிக்கட்டை தாண்டி சென்ற பிறகு மேல் மாடியை அடைந்த பிறகு எல்லாமே ஒன்று. அதாவது இறைநிலை அடைவதற்கு முன்னாடி இதுவல்ல என்று துறக்க வேண்டும். நான் மனமல்ல, நான் உடம்பல்ல, நல்லது கெட்டது என்பதை பகுத்தறிந்து நல்லதை மட்டும் ஏற்கின்ற ஒரு நிலை, இதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும். ஒன்ஸ் நாம் அந்த நிலையை அடைந்த பிறகு எதையெல்லாம் துறந்தோமோ, இந்த உடம்பு மனம் ஜெய்வம் ஜெகத் எல்லாமே அதே இறை சக்தி, அந்த இறைவனுடைய திருவிளையாடல் என்பதை மனிதன் காண்கின்றான் அப்படின்னு குருதேவர் அமுதமொழியில் சொல்கிறார். இதே விஷயத்தில் மகாபாரதத்தில் நம்ம பார்க்கலாம். மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கு ஒரு காட்சி கிடைக்குது. அதை பற்றி அவனுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. அது என்னன்னாக்கா, அந்த குழப்பம் வரும்போது வேதவியாசர் வர்றார். அவர்கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி நான் வந்து பலரெல்லாம் கொன்றேன், எல்லோரும் நான் கொண்டு தான் நினைக்கிறாங்க. ஆனால் எனக்கு முன்னாடி ஒரு வெண்ணிறமான புருஷர் போகிட்டு இருக்கிறார். அவர் கையில் திரிசூலம் இருந்தது. அந்த திரிசூலத்திலிருந்து ஏகப்பட்ட அம்புகள் வந்தது. அந்த அம்புகள் வந்து எதிரிகளை மாய்த்து விடுகின்றது. எல்லோரும் நான் தான் கொண்டுன்னு நினைக்கிறாங்க. உண்மையிலே இது யாருன்னு கேட்கும்போது அவர் வந்து இந்த ஈஸ்வரன் பரமேஸ்வரன் உன் மேலே இருக்கிற அபிமானத்தினால உனக்கு உதவி செய்வதற்காகத்தான் அவர் வந்து இதையெல்லாம் செய்கிறார். அவரே நீக்கமர நிறைந்திருப்பவர், அவரே அணுவுக்கும் அணுவானவர், மகத்திற்கும் மகத்தானன்னு சொல்லி பெரிய ஒரு மகாதேவரை பற்றி விளக்கம் சொல்லி, இந்த மகாதேவரை ஸ்ரீகிருஷ்ணர் வழிபட்டதுனால்தான் இந்த அளவுக்கு பெருமை எழுதியிருக்கிறான்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதே கருத்து தான் விஸ்வரூப தரிசனத்திலும் கிருஷ்ணர் சொல்வார். நான் இவர்களை ஏற்கனவே கொன்று விட்டேன், நீ நிமித்த மாத்திரமாக பணியாற்று. ஸோ எந்த ஒரு செயலையும் நாம் வந்து இறைமயமாக பார்க்கும்போது நமக்கு பந்தம் கிடையாது. இந்த போன கண்ணியில் நாம் சொன்னோம், சென்ற ஒவ்வொரு செயலையும் இறை செயலாக நாம் புரிந்தால் நமக்கு பந்தம் வராது என்பதை பற்றி சென்ற கண்ணி சித்த நினைவும் செய்யும் செயலும் நீ என உத்தமருக்கான உறவே பராபரமே. இவ்விதம் வாழ்கின்ற போது தான் மனம் தூய்மை அடைகிறது. தூய்மை என்பது உடலை கடந்த நிலை, உடலை தாண்டிய உணர்வு, அதுதான் தூய்மை. மனம் வந்து அந்த நிலையில் தூய்மை அடையும் போது மனதிற்கு அப்பால் இருக்கின்ற அந்த இறைவனை நாம் அடைகிறோம். இந்த சிறியதான் இந்த உடம்பு நாம் நினச்சிக்கிறோமே, இதுதான் எல்லா துன்பங்களுக்கும் காரணம் என்று அத்வைதி சொல்கிறான். இந்த நான் தான் மற்ற உயிர்களிலிருந்து என்னை விடுவிக்கிறது. இந்த நான் தான் பொறாமை வெறுப்பு துன்பம் போராட்டம் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது. இந்த நான் எப்போ ஒழிகிறதோ அப்போவே எல்லா போராட்டமும் துன்பமும் ஒழிந்துவிடும். சிந்ததொரு நான், அதாவது உடம்பை நான் என்று கருதுகின்ற இந்த சிறிய நானை விட்டுவிட வேண்டும். இந்த சிறிய நானை துறப்பதற்காகத்தான் துறவு தொண்டு எல்லாமே. இந்த அகங்கார மமகார உணர்வை துறப்பதற்காகத்தான் எல்லா மத பயிற்சிகளும் எல்லா ஆன்மீக சாதனையும். அப்படி ஒரு தியாகம், இறைவனுக்காக முழுமையாக தியாகம் செய்கின்ற போது இறை அருளால் திரை விலகுகிறது. அந்த அறியாமை திரை விலகும் போது நான் பரம்பொருளோடு ஒன்றுபட்டிருப்பதை இந்த மனிதன் உணர்கிறான். அந்த நேரத்துக்கு இந்த பிரபஞ்சம் எல்லாமே மறைகின்றது. தான் யார் என்பதை அப்போது உணர்கிறான். அப்போது ஆனாலும் அவன் மனசு வந்து உடம்புக்குள்ளே மீண்டும் வரும்போது உடம்பு இருக்கும் மனதும் இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்த பார்வை வேறு, முன்னே இருந்த பார்வை வேறு. முன்னே இருந்த பார்வை அறியாமை, நான் நீ என்ற பேத உணர்வோடு இருக்கின்ற நிலை. இப்போ வந்து
எல்லாத்துக்கும் ஒற்றுமையை, அந்த அடிப்படை ஒருமை எதுவோ அதை கண்டுவிட்ட நிலை. ஸோ இந்த கண்டுவிட்ட நிலையில் அவனுக்கு எவ்வளோ காலம் பிராரத்த கர்மம் இருக்கிறதோ அவ்வளவு காலம் அவன் வாழ்கிறான். இதுதான் அந்த ஜீவன் முக்த நிலை. ஸோ இந்த வாழும்போதே முக்தி. எனவே இந்த முக்தி நிலை என்பது என்னன்னாக்கா, இந்த காணல் நீர் முதல்ல பார்க்கும்போது அது உண்மையாக தெரியுது. ஆனால் அது காணல் நீர்னு தெரிஞ்சிட்ட பிறகு அதை உண்மைன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் நான், நீ, இந்த ஜீவன், ஜெகத் எல்லாமே ஒரு காணல் நீரை போன்ற ஒரு தோற்றம். உண்மையில் ஆன்மா பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. இது எல்லாமே மாயையின் விளையாட்டு அல்லது கனவு போன்றது என்பதை உண்மையாகவே உணர்கின்ற நிலை. இது நாம் பேசுகிறோம், இதை பற்றி சிந்திக்கலாம். ஆனால் உண்மையாக உணர்வது என்பது வேறு. அது எப்போ உணர்கிறோம் என்றால் அந்த ஞான நிலை கை கூடும்போது தான் உணர முடியும். அது வரைக்கும் இந்த விசாரம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இருப்பது இறைவன் மட்டுமே, இறைவன் மட்டும் உண்மை, மற்றவை அனைத்தும் நிலையற்றவை. நாம் இறைவனை மட்டுமே பற்றி கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை இறைவனுக்காகவே என்று அர்ப்பணம் செய்ய வேண்டும். அவரை அடைகின்ற வரைக்கும் நம்முடைய முயற்சியை விட்டுவிடக்கூடாது. நம்முடைய ஒவ்வொரு செயலையும் இறைவனுக்கென்றே செய்ய வேண்டும். அப்படி ஒருவேளை நாம் முயற்சியிலிருந்து வழுவிவிட்டால் நாம் திரும்ப திரும்ப இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இப்படி பிரார்த்தனை செய்து மீண்டும் மீண்டும் நம்முடைய இயல்பை நினைவுபடுத்தி இறைவனுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பை எப்போதும் நினைவில் நிறுத்தி அவனை அடைவதற்காகவே ஒவ்வொரு செயலையும் ஒரு பூஜையாக, யஜ்ஞமாக செய்யும்போது மனப்பக்குவம் உண்டாகிறது. மனப்பக்குவம் என்பது பற்றற்ற நிலை. பற்றற்ற நிலை என்பது நம்மிடத்திலேயே, இந்த உடம்பு மேலேயே நமக்கு பற்றற்ற நிலை. அதே நேரத்தில் அதை பராமரிக்கவும், வந்த கர்மத்தை செய்து கொண்டே இருப்போம். இந்த ஒரு நிலையில் இருக்கும்போது நாம் ஒரு அனுபவத்தை பெறுகிறோம். அந்த நிலையில் எப்படி நாம் வாழ வேண்டும், எப்படி இறைவனிடத்தில் தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதற்கு திருவாசகத்தில் ஒரு பாடல் இதற்கு ஒரு பொருத்தமாக நாம் பார்க்கலாம். அவர் திருவாசகத்தில் சொல்கிறார், மாணிக்கவாசகர் பாடுகிறார். போற்றிவோம் நமச்சிவாய புயங்கனை மயங்குகிறேன், போற்றிவோம் நமச்சிவாய புகலிடம் பிரிது ஒன்று இல்லை, போற்றிவோம் நமச்சிவாய புறம் என்னை போக்கல் கண்டாய், போற்றிவோம் நமச்சிவாய ஜெய ஜெய போற்றி. ஸோ இறைவா உன்னுடைய திருநாமத்திற்கு போற்றி. இங்கே போற்றி என்பது ஒரு மலரை தூவி பகவானுக்கு அர்ப்பணம் செய்வது மட்டுமல்ல. போற்றி என்பது என்னுடைய செயல் அனைத்துமே போற்றி. என்னுடைய செயல்களாலே உன்னை பூஜிக்கிறேன். இந்த உடம்பு மூலமாகவே, இந்த உடம்பு எடுத்தனுடைய பயன் உன்னை உபாசனை செய்வது. இந்த உடம்பின் மூலமாக நான் எந்த செயல் செய்தாலும் அது உனக்கு போற்றி தான். உனக்கு அவமரியாதை செய்ய மாட்டேன், உனக்கு அபச்சாரம் செய்ய மாட்டேன். எல்லா உயிர்களிலும் இருக்கின்ற உன்னையே போற்றுகின்றேன். போற்றுகின்றேன் என்பது எல்லா உயிர்களிடத்திலும் இருக்கின்ற இறைவன் என்ற உணர்வோடு அணுகுவது. அதே நேரத்தில் தீயவர்களிடத்தில் விலகி இருப்பது. தீயவனாக இருப்பதும் அந்த நாராயணன் தான், நல்லவனாக இருப்பதும் நாராயணன் தான், புலியாக இருப்பதும் நாராயணன் தான். அதுக்காக புலியோடு யாரும் சேர்வதில்லை என்று குருதேவர் சொல்வார் அமுதமொழிகளில். ஸோ இந்த போற்றி என்பது இறைவனுக்காக ஒவ்வொரு செயலும் அமைத்து கொள்வது. புயங்கனை மயங்குகிறேன். புயங்கன் என்பது நாகப்பாம்பை ஆபரணமாக அணிந்தவன். இந்த நாகம் என்பது குண்டலினி சக்தியை குறிக்கலாம். எப்போது அந்த நாக வடிவில் இருக்கின்ற அந்த குண்டலினி சக்தி விழிப்படுகிறதோ அப்போது நமக்கு ஒரு உண்மை புரிய வரும். அதாவது ஞான நிலை, இறைநிலை நமக்கு கூடும். அந்த குண்டலினி சக்தி தூங்குகின்ற வரைக்கும் அறியாமை என்பது இருந்து கொண்டே இருக்கும். எனவே இந்த அறியாமையை போக்கி என்னுடைய ஆன்மாவை விழிப்புணர்வு கொடு, அல்லது என்னுடைய ஜீவ சக்தியை மூலாதாரத்தில் ஒருங்கிக் கொண்டிருக்கும் அந்த சக்தியை விழிப்படைய செய்து என்னை உன்னிடத்தில் சேர்த்துவிடு. சகசாரத்தில் இருக்கும் உன்னிடத்தில் என்னை சேர்த்துவிடு. அப்படி சேர்த்துவிட வேண்டும். அவ்விதம் செய்யவில்லை என்றால் புகலிடம் பிரிது ஒன்று இல்லை. போற்றுவோம் நமச்சிவாய புகலிடம். வேறு எங்கே நான் போவது? எங்கேயும் நான் புகலிடம் பெற முடியாது. எங்கே போனாலும் அங்கு அபாயம்தான். ஏனென்றால் முடிவான இடம், அறுதியான இடம் நீ தான். உன்னை தவிர்த்து வேறு எதை பார்த்தாலும் அது புகலிடம் இல்லை. அது தற்காலிகமான இன்பம், தற்காலிகமான அனுபவம். அதனால் என்னை உன்னிடத்திலிருந்து பிரிக்காதே.
உன்னிடத்திலிருந்து பிரிக்கின்ற இந்த மாயை என்னை விட்டு நீங்க வேண்டும். போற்றுவோம் நமச்சிவாய. புறம் என்னை போக்கல் கண்டாய். என்னை இந்த புற உலகோடு பிணைத்து விடாதே. உன்னை தவிர்த்து இந்த பிரபஞ்சத்தை வேறாக காண்கின்ற நிலை எனக்கு வேண்டாம். நீ தான் இந்த பிரபஞ்சமாகவும் இருக்கின்றாய், உயிர்களாகவும் இருக்கின்றாய். இந்த உணர்வோடு நான் வாழ அருள் செய். உன்னை தவிர்த்து வேறொன்றையும் காணாத நிலையை எனக்கு கொடு அப்படின்னு இந்த பாடலுடைய ஒரு பிரார்த்தனையாக இருக்கிறது. அப்படி வந்துவிட்டால் போற்றுவோம் நமச்சிவாய. ஜெய ஜெய போற்றி. ஜெயம் என்பது வெற்றி. வெற்றி என்பது இந்த உடல் உணர்வை கடந்தது தான் வெற்றி. உண்மையான வெற்றி இந்த மயக்கத்தை அறுப்பது. மன மயக்கத்தை, இந்த உடம்பை மீது கொண்டிருக்கின்ற நான் என்ற அபிமானத்தை வெல்வது தான் உண்மையான ஜெயம். அவ்விதம் உடல் உணர்வை கடந்து விட்டால் இருப்பது, உடலுக்குள் இருப்பது சிவம். ஜீவன் என்பது சிவன் என்பதை நான் தெளிவாக புரிந்து கொள்வேன். அதாவது பந்தத்திற்குள் இருப்பவன் ஜீவன், பந்தத்திலிருந்து விடுபட்டவன் சிவன் என்று பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்வார். இந்த மாதிரி இந்த பந்தங்களிலிருந்து முற்றிலும் விடுபடுவதுதான் ஜெயம். இந்த ஜெயம் யார் இடத்தில் இருக்கிறதோ அவர்கள் உன்னை போற்றி கொண்டே இருக்கிறார்கள். நாம் ஏற்கனவே இந்த கண்ணியில் பார்த்தபடி இந்த போதாந்த புண்ணியர்கள் போற்றி ஜெய போற்றி என்னும் வேதாந்த வீட்டின் விளக்கே பராபரமே. அந்த நிலை அடைந்தவர்கள் உன்னை போற்றி ஜெய ஜெய போற்றி என்று துதித்து கொண்டே இருப்பார்கள் என்பது அந்த அனுபவத்திலேயே எப்போதும் திளைத்து கொண்டிருப்பார்கள். ஜீவ பிரம்ம ஐக்கியம், அந்த ஜீவன் பரம்பொருளோடு சேர்ந்துவிட்ட நிலை. இந்த நிலை மாயையிலிருந்து விடுபடும் போது நமக்கு உண்டாகிறது. இந்த மாயை நம்மை இறைவனிடமிருந்து பிரிக்கிறது. ஞானம் நம்மை இறைவனிடத்தில் சேர்க்கிறது. விழிப்புணர்வு நம்மை இறைவனிடத்தில் சேர்க்கிறது. அந்த விழிப்புணர்வை நாம் எப்போதும் கொண்டிருக்க வேண்டும். நடக்கும்போது, பேசும்போது, உண்ணும்போது, எந்த செயலை செய்தாலும் அந்த ஒரு விழிப்புணர்வு, நான் இறைவனுடைய குழந்தை. இந்த உலகில் இறைவன் எவ்வளவு காலம் வைத்திருக்கிறாரோ அவ்வளவு காலம் ஒவ்வொரு செயலையும் நான் பூஜையாக செய்வேன், அர்ப்பணமாக செய்வேன். என்னுடைய ஒவ்வொரு செயலுமே பகவத் அர்ப்பணை, சிவார்ப்பணம், ராமகிருஷ்ண அர்ப்பணம். எந்த செயல் செய்தாலும் அதை அனைத்தும் அவனுக்கே அர்ப்பணம். அவனுக்காகவே என்னுடைய வாழ்க்கை, எனக்கென்று எதுவுமே வேண்டாம், அனைத்தும் உனக்கே. அப்படின்ற ஒரு நிலையில் வாழும்போது தான் உண்மையான வாழ்க்கை நமக்கு தொடங்குகிறது. உண்மையான வாழ்க்கை என்பது புலன்களை கடந்த ஒரு அனுபவம், மனதை கடந்த அனுபவம். அந்த மனதை கடந்த அனுபவம் எப்போது வருகிறது என்றால் அந்த விழிப்புணர்வு பெறும்போது, ஆன்ம விழிப்புணர்வு. அதனால குருதேவர் அந்த கடைசி காலத்தில் உங்கள் எல்லோருக்கும் ஆன்ம விழிப்புணர்வு உண்டாகட்டும் அப்படின்னு அருள் புரிந்தார். அவர் தன்னுடைய பரமேஸ்வர வடிவத்தை எல்லாருக்கும் காமிச்சிருக்கலாம். ஆனால் ஏன் ஆன்ம விழிப்புணர்வு பெற வேண்டும்? அந்த எந்த இறைவன் வெளியில் இருக்கிறாரோ அதே இறைவன் தான் உங்களுக்குள்ளும் இருக்கிறார். எல்லாமே அந்த பரமேஸ்வர ஸ்வரூபம் என்பதை உணர்வது தான் அந்த ஆன்ம விழிப்புணர்வு. வைகுந்தநாத் சன்னியாளுக்கு இந்த அனுபவம் கிடைக்கும். எங்கே பார்த்தாலும் குருதேவர், மரம், செடி, கொடி, மனிதன் என்று எல்லாவற்றிலும் அந்த குருதேவரையே பார்க்கிறான், தன்னுள்ளையும் பார்க்கிறார். அவருக்குள்ள ஒரு விவரிக்க முடியாத ஆனந்த அனுபவம். ஆனால் அந்த அனுபவத்தை அவரால் தக்க வைத்து கொள்ள முடியல. போயிட்டு ஓடி போகிறார். தயவு பண்ணி இந்த அனுபவத்தை எங்கிட்டேருந்து எடுத்துருங்கோ, என்னால் இருக்க முடியல. குருதேவர் சிரிச்சுட்டு அவர் சொல்கிறார். அப்போ அந்த அனுபவம் மறைந்து விடுது. அதுக்கப்புறம் சொல்கிறார், நான் ஒரு முட்டாள், நான் எதுக்காக குருதேவர்கிட்ட அப்படி சொன்னேன்? மிஞ்சி போனால் பைத்தியமாகி நான் இறந்து போயிருப்பேன், ஆனால் அவர்கிட்ட தான் போயிருப்பேன்னு சொல்லிட்டேன். ஆனாலும் அந்த குருதேவர் அவ்வப்போது எனக்கு இந்த அனுபவத்தை கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஸோ உண்மையான வாழ்க்கை என்பது இறைவனோடு வாழ்வது. இறைவன் என்னுள்ளும் இருக்கிறார், என்னை சுற்றும் இருக்கிறார், எல்லாமாக இருக்கிறார். நான் எந்த செயல் செய்தாலும் அது இறைவனுடைய பூஜை, அது யோகம், கர்மயோகம். எந்த செயல் செய்தாலும், பேசுவதும் அது இறைவனை குறித்து பேச்சு, செய்கின்ற செயல், ஒவ்வொரு செயலும் இறைவன் கரங்களால் செய்கின்ற செயல். மனத்தில் எந்த சிந்தனை எழுந்தாலும் அந்த மனம் இறைவனோடு அர்ப்பணமாகின்ற ஒரு சிந்தனை. இவ்விதம் எண்ணம், சொல், செயல் கரணங்களிலும் இறைவனை வழுத்துகின்ற ஒரு நிலை அந்த புண்ணியர்கள் பெறுகிறார்கள். அப்படிப்பட்ட அன்பர்களுக்குத்தான் இறைவன் எப்போதும் வெளிப்படுகிறார்.
அவர் இறைவனை விட்டு பிரிவதில்லை, இறைவனும் அவரை விட்டு பிரிவதில்லை. அதை அடுத்த கண்ணியில் பராபர கண்ணியில் சொல்கிறார் தாயுமானவர். முத்தாந்த வீதி முளரி தொழும் அன்பருக்கே சித்தாந்த வீதி வரும் தேவே பராபரமே. முக்தி வளாகத்தில் இருக்கின்ற அந்த திருவடி தாமரையை, பரம்பொருளை வணங்குகின்ற மெய் அன்பர்களுக்காக சித்தாந்த வீதியில் உலா வரும் முழு முதல் கடவுளே. இந்த எல்லாமே ஒரு ஓமை. அந்த அனுபவத்தை இவ்விதமாக வர்ணிக்கின்றார் தாயுமானவர். இறை அனுபவம் பெற்று உலகில் வாழ்கின்ற அந்த ஜீவன் முக்த நிலையில் இருக்கின்ற ஒரு அனுபவத்தை இவ்விதமாக ஒரு உதாரணத்தோடு தாயுமானவர் விளக்குகிறார். அந்த வீதியில் உலா வருகின்ற தேவன் எப்படிப்பட்ட வீதி? முத்தாந்த வீதி, முக்தி நிலை, இறைநிலை. அந்த நிலையை அடைந்தவர்களுக்கு சித்தாந்த வீதி. அவர்கள் செய்கின்ற எல்லாமே இறை அர்ப்பணமாக செய்கின்ற ஒரு செயல். அவருடைய செயல் எல்லாமே உன்னுடைய செயலாகவே மாறிவிட்டது. அவர்களுக்கென்று தனி செயல் இல்லை. எப்போது உன்னை அடைந்து விட்டார்களோ அப்போது நீ அவர்களோடு விளங்குகின்றாய். அவர்களை முழுமையாக ஆட்கொண்ட பிறகு அவர்களுக்கென்று தனி செயல் கிடையாது. அவர்கள் செய்கின்ற செயல் எல்லாமே சிவ செயல். எப்படி திருஞான சம்பந்தருக்கு அம்பிகை ஞானப்பாலை ஊட்டிய பிறகு அவர் ஞானமயமாக ஆகிவிட்டார், சிவஸ்வரூபமாகவே ஆகிவிட்டார். அதன் பிறகு அவர் செய்கின்ற ஒவ்வொரு செயலுமே இறைவன் அவர் மூலமாகவே நேரடியாக செய்கின்றார். அதனால்தான் நான் பாடிய பாடல் அனைத்தும் நீ பாடியவை என்ற கருத்தோடு ஒரு பாசுரத்தை ஒரு பதிகத்தை அருளியிருக்கிறார், ஒரு பாடலை திருஞான சம்பந்தர். இப்படி அவர்கள் செய்கின்ற செயல் எல்லாமே சிவ செயல். இறைவனை அவர்கள் மூலமாக வெளிப்படுகின்றார். இவர்கள் அனுபூதி பெற்ற மகா புருஷர்கள். இந்த மகா புருஷர்களுடைய அவர்களை கொண்டு ஒரு விளையாட்டை நீ நடத்துகின்றாய். ஸோ இந்த இறைவன் ஒரு திருவடியின் வரும்போது இந்த செயல் என்பது ஒரு மலர். எப்படி விதவிதமான மலர்களை கொண்டு நாம் அர்ச்சனை புரிகிறோமோ அதே போன்று இறைவனை அடைந்த மகா புருஷர்கள் தங்களுடைய எண்ணம், சொல், செயல் என்ற விதவிதமான மலர்களை இறைவனுக்கு சமர்ப்பணமாகவே செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அவருடைய மனம் என்ற மலரை கொண்டு எப்போதும் இறைவனை பூஜித்து கொண்டே இருக்கின்றனர். மனம் மலரை போன்று ஆக வேண்டும். அதுவும் உயர்ந்த மலர், தாமரை மலர் போன்று இருக்க வேண்டும். தாமரை மலரும், அது பூஜையை தவிர்த்து வேறு எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டோம், உபயோகப்படுத்த மாட்டோம். மற்ற மலர்கள் எல்லாம் நாம் அணிந்து கொள்வோம், மற்ற இதுக்கெல்லாம் பண்ணுவோம், எல்லா இதுவும். ஆனால் தாமரையை இறைவனுடைய பூஜைக்காக மட்டுமே உபயோகம் செய்வோம். அதுபோன்று இந்த மனம் என்பது இறை பூஜை செய்வதற்கான ஒரு சாதனம். அது எப்போது நடக்கின்றது என்றால், மனமானது இறைவனிடத்தில் ஒடுங்கி மீண்டும் இந்த உடம்போது சேர்கின்ற போது, அந்த அனுபவத்தை பெற்ற தூய மனமாக இருக்கும்போது அதிலிருந்து பிறக்கின்ற எண்ணங்கள் எல்லாமே வழிபாடாக மாறிவிடுகின்றது. மனத்தில் தோன்றுகின்ற ஒவ்வொரு எண்ணமும் இறைவனுடைய ஆராதனையாக மாறிவிடுகிறது. இதைத்தான் திருவள்ளுவர் 3வது குறளில் சொல்றார். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். இந்த மலர்மிசை அன்பருடைய அகமாகிய மலரின் மீது வீட்டிருக்கின்ற இறைவனுடைய திருவடிகளை எப்போதும் நினைக்கின்றவர்கள், அல்லது இறைவனுடைய திருவடியை முழுமையாக ஒன்றிணைந்து வாழ்கின்றவர்கள் உண்மையான உலகில், முக்தி உலகில் நிலைத்து இருப்பார்கள். அவர்களுக்கு அழிவு என்பதே இல்லை அப்படின்னு இந்த ஒரு திருக்குறள். இப்போ நாம் செயலை பற்றி ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை நாம் பார்க்கலாம். ஒரு செயல் நாம் எப்படி செய்கிறோம், அந்த செயலை எப்படி இறை ஆராதனையாக செய்யலாம். இப்போது நமக்கு இந்த உடம்பு, அப்புறம் வாய், கண், மூக்கு, காது, இந்த ஐம்பொறிகள் இருக்கிறது. அதன் மூலமாக சுவை, அந்த உடம்பின் மூலமாக சுவை, அதாவது நாக்கு, ஒலி, அப்புறம் ஊறு, ஓசை, நாற்றம், இது எல்லாமே ஐம்புலன்களாக நமக்கு வருகிறது. அதாவது மெய்யின் மூலமாக அனுபவம், வாய் மூலமாக அந்த சுவை, கண்கள் மூலமாக காட்சி, மூக்கின் மூலமாக நறுமணம், செவியின் மூலமாக ஓசை, இது எல்லாமே ஐம்புலன்களும் ஐம்பொறிகளும் சேரும்போது அந்த அனுபவம் நமக்கு வருகிறது. இந்த அனுபவத்தை நாம் இரண்டாக பிரிக்கிறோம்.
பிடித்தது பிடிக்காதது, நல்லது கெட்டது, இப்படி நம்ம இந்த ஐம்புலன்கள் மூலமாக வர்றது எல்லாத்தையும் பிரிக்கிறோம். அப்படி ஏன் பிரிக்கிறோம்? அப்படி பிரிப்பதற்கு என்ன காரணம்னாக்கா, இந்த ஐம்புலன்களையும் இயக்குவதற்கு 4 அகக்கருவிகள் நமக்குள்ளே இருக்கிறது. அது என்னன்னாக்கா, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த 4 அகக்கருவிகள் அந்த கரணங்கள். இந்த அந்த கரணங்களும் புறக்கரணங்களும் இணையும் போது தான் ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கிறது. இப்போது மனம் ஒரு பொருளை பார்க்கிறது. அந்த பொருள் பசு வடிவம் அதை எடுக்கிறது. ஒரு கேமரா ஒரு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி மனம் அதை எடுக்கிறது. அதை எடுத்து நேராக புத்திக்கு அனுப்புது. ஸோ இந்த ஒரு வடிவத்தை நான் கேட்ச் பண்ணியிருக்கேன். புத்தி இது பசுவாக இருக்கும் அப்படின்னு நினைக்குது. அது பசுதான்னு சொல்லிட்டு உறுதி பண்ணுவது சித்தம். சித்தத்துக்குள்ளே எல்லா பதிவுகளும் இருக்கிறது. எல்லா பதிவுனாக்க இந்த பிரிவில் இல்லை, ஏற்கனவே பல பிரிவுகள் ஏற்பட்ட அனுபவத்தினுடைய தொகுப்பு எல்லாமே அந்த சித்தத்தில் இருக்கிறது. சித்தம் பசு என்பதை உறுதி செய்கிறது. புத்தியை உறுதிப்படுத்தது சித்தம் அங்கீகரிக்கிறது. அதன் பிறகு நான் என்ற உணர்வு, ஜீவாத்மன், இது பசுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்துக்கு வருகிறான். இப்படி தான் ஒவ்வொரு விஷயமும் க்ஷணப்பொழுதில் நடக்கிறது. இப்படி அறிவது, ஆராய்வது, தெளிவது, இது எல்லாமே ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட், பார்த்த உடனே நடக்கிறது. இதில் இந்த அனுபவத்தை பெறும்போது ஒவ்வொரு செயலும் நாம் ஈடுபடுகிறோம். அப்படி செயலில் ஈடுபடுகின்ற அந்த செயல் 3 விதமான செயல்களாக பரிமணிக்கிறது. அது எப்படின்னாக்கா, 3 விதமான குணங்கள், சத்துவம், ராஜசம், தாமசம். இந்த 3 குணங்களில் எந்த மனிதன் எந்த குணத்துக்கு வசப்பட்டு இருக்கிறானோ அதற்கேற்ப அவனுடைய வாழ்க்கை அமைகிறது. தாமச குணம் கொண்டவன், இந்த உடம்பே நான், இதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன், நல்லது கெட்டது எல்லாம் எனக்கு கிடையாது, எனக்கு எது பிடிச்சிருக்கிறோ அதை நான் எப்படியாச்சும் அடைவேன், மற்றவர்களை கொன்றோ இல்லது மற்றவர்களை ஆக்கிரமித்தோ அந்த மாதிரி எல்லாம் நான் செய்வேன், தீமைக்கு பற்றி எனக்கு கவலை இல்லை, எனக்கு வேண்டியதெல்லாம் எனக்கு நான் எனக்காகத்தான் அனைத்தும் அப்படின்ற ஒரு நிலையில் அடிமைத்தனத்தில் வாழ்வது. அடுத்ததாக ராஜசம். இது அந்த நிலை தான், ஆனால் கொஞ்சம் மேம்பட்ட நிலை, பெயர் புகழுக்கு ஆசைப்பட்டு வாழ்கின்ற ஒரு நிலை. சத்துவம் என்பது 2ஐயும் தாண்டிய நிலை. அது இறைவனுக்காக வாழ்கின்ற நிலை, மற்றவர்களை கவர செய்வதற்காகவோ அல்லது உலக இன்பங்களை பெறுவதற்காகவோ இல்லாமல் இறைவனுடைய திருப்திக்காகவே வாழ்கின்ற ஒரு நிலை. ஸோ நாம் ஒரு செயலை செய்யும்போது சத்துவகுணத்தோடு செய்ய வேண்டும். ஒவ்வொரு செயலையும் இறை அர்ப்பணமாக செய்யும்போது அந்த சத்துவகுணம் நமக்கு வருகின்றது. இந்த சத்துவகுணத்தை ஒரு கதைக்குள்ள குருமர சொல்வார். அந்த கதை எல்லோருமே தெரிஞ்சுதான். ஒரு திருடன்கிட்ட ஒரு பணக்காரன் மாட்டிக்கிறார். 3 திருடன்கிட்ட ஒரு திருடன் இவனை வச்சிருக்கிறதுனால என்ன பிரயோஜனம், இவனை கொன்னுடலான்னு சொல்கிறாங்க. அப்போ கொல்றதுக்கும் போகலாம். அடுத்த திருடன், இவனை கொல்றதுனால நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, இவனை கட்டி போட்டுடலாம், அதுக்கப்புறம் நாம் இவங்ககிட்ட இருக்கிறதில்ல பொருள் எல்லாம் கொள்ளை அடிச்சுட்டு போயிடலாம். 3வது திருடன் ஒன்றுமே சொல்ல கொள்ளை அடிச்சுட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அந்த 3வது திருடன் அவங்க கட்டியிருந்த அந்த கட்டுக்களை எல்லாம் அவிழ்த்து அந்த ஊர் எல்லை வரைக்கும் கொண்டு போய் விட்டுறான். ஸோ இந்த சத்துவகுணம் என்பது ரஜஸ் மற்றும் தாமசின் குணத்தின் மீது உள்ள அந்த பிணைப்புகளை அறுத்து இறைவனிடம் சேர்க்கின்றது. ஸோ இந்த இறைவனிடத்தில் எப்போதும் மனத்தை வைக்கின்ற அந்த நிகழ்வு தான் சத்துவகுணத்தினுடைய வெளிப்பாடு. சாத்விகமான செயல்னு சொல்லிட்டு சொல்வோம். அதில் ஆடம்பரம் இருக்காது, ஆனால் நேர்த்தி, பர்ஃபெக்ஷன் இருக்கும். எந்த செயலை செய்தாலும் நேர்த்தியாக செய்வார்கள், அறகுறையோடு செய்வதில்லை. அடுத்ததாக மேலான செயல்களை செய்வது. ஒரு செயல் மேலான சிறந்த செயல் எதுவோ அதை மிக நேர்த்தியாக செய்கின்ற ஒரு நிலை சத்துவகுணம். சிறந்த செயலை சிறந்த முறையில் அதாவது உயர்ந்த மனநிலையோடு செய்து இறைவனுக்காக அர்ப்பணம் செய்கின்ற நிலை. இப்படி செய்கின்ற போது அவர்கள் கர்மாதீதத்தை அடைகிறார்கள். எப்போது எல்லா செயல்களும் இறைவனுக்காக செய்கின்றார்களோ, அர்ப்பணமாக செய்கிறார்களோ, அப்போது அவருடைய மனம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிக்கிறது. எங்கே அழிகிறது என்றால் இறைவனிடத்தில் ஒடுங்கி விடுகிறது.
இறைவனிடத்தில் கரைந்து விடுகின்றது. அந்த கரைந்த நிலைத்தான் சமாதி. இந்த சமாதிக்கு முன்னாடி தியானம். நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலுமே இந்த தியான நிலைக்கு இட்டு செல்வதற்காக செய்கிறோம். நாள் முழுக்க நாம் எப்படி இருக்கிறோமோ அதற்கேற்ப தான் உபாசனை வேளையில் நம்முடைய மனம் செயல்படும். அதாவது இப்போ நாள் முழுக்க நான் தெய்வ சிந்தனையிலேயே இருந்தால் தான் உபாசனை வேளையில் நான் உட்காரும்போது இறைவனை பற்றி என்னுடைய மனம் சிந்திக்கும். அவருடைய திருநாமத்தை சொல்லும் போதும் மனம் அவர்கிட்டயே நிலைத்திருக்கும். நாள் முழுக்க நான் ஏதேதோ செயல்களை செய்துட்டு ஈவினிங், அதாவது மாலை நேரத்தில் நான் மனத்தை ஒருமுகப்படுத்தி ஜபம் பண்ணணும், தியானம் பண்ணணும்னு நினச்சோம்னாக்கா அது ஒருமுகப்படாது. அது எங்கெங்கேயோ ஓடிட்டு இருக்கும். அதனால்தான் ஒவ்வொரு செயலையும் யஜ்ஞார்ப்பணமாக, இறை அர்ப்பணமாக செய்ய வேண்டும். அவ்விதம் செய்கின்ற போதுதான் மனம் தூய்மை பெறும். தூய்மை என்பது இறைவனோடு இணக்கமாகின்ற ஒரு நிலை. அதுதான் அசுத்த மனம் என்பது உடம்போடு இணக்கமாகின்ற நிலை. உடம்போடு இணக்கமாகின்ற ஒரு நிலைத்தான் அசுத்தமான மனம். இறைவனோடு இணக்கமாகின்ற அந்த நிலைக்கு மனம் பரிபக்கம் அடைகின்ற நிலைத்தான் தூய்மை. அந்த தூய்மை நிலையில் தியானம் நமக்கு கை கொடுக்கிறது. அந்த தியானத்தை நாம் எந்த அளவுக்கு செய்கிறோமோ, எந்த அளவுக்கு மனம் ஒன்றி இறைவனிடத்தில் உபாசனை செய்கிறோமோ, அந்த ஒன்றி உபாசனை செய்கின்ற போது அந்த இறைவன் நம் மீது கருணை கொள்கிறார். இவன் என்னை எப்போதும் சிந்தனை செய்கிறான், என்னை தியானம் செய்வதற்கு முயற்சி செய்கிறான், இவனுக்கு நம்மை காட்டி அருள்வோம் என்ற ஒரு அனுகிரகம் அப்போது நமக்கு கிடைக்கும். அந்த அனுகிரகம் கிடைக்கும் போது ஜீவ பிரம்ம ஐக்கியம், சிவ ஜீவ ஐக்கியம், அந்த ஐக்கியம் வரும்போது சமாதி. அந்த சமாதி நிலையில் உண்மையான ஆனந்தம், பேரானந்தம். இதை பற்றி திருநாவுக்கரசர் பாடுறார். எப்படி அவர் இறைவன் இந்த ஜீவ போதத்தை அறுக்கின்றார் அப்படின்ற மாதிரி அந்த நடராஜ தாண்டவத்தை உருவகப்படுத்தி பாடுறார். செஞ்சடை கற்றை முற்றத்து இளநிலா எரிக்கும் சென்னி நஞ்சடை கண்டனாரை காணலா நரவ நாறு மஞ்சடை சோலை தில்லை மல்கு சிற்றம்பலத்தே துஞ்சடை இருள் கிழிய துளங்கு எரி ஆடுமாறே. அதாவது முரம் போன்று பறந்து இருக்கின்ற சடையை தன்னுடைய ஒளியால் மிளிர செய்து சிவபெருமான் சந்திரனை அணிந்திருக்கிறார். அந்த செஞ்சடை எப்படி அந்த ஒளியினால் மிளிர்கிறது. அந்த ஒளியில் சந்திரன் இருந்து அழகுக்கு அழகு சேர்க்கிறது. அந்த சிற்றம்பலம், தில்லை சிற்றம்பலம் எப்படின்னாக்கா சோலைகள் எல்லாம் இருக்குது. அந்த சோலைகள் மீது மேகங்கள் தவிழ்ந்து செய்கின்றன. அந்த சிற்றம்பலத்தில் நஞ்சை உண்டதால் தன்னுடைய கண்டம், கழுத்தை கருத்து இருக்கின்ற அந்த கருப்பான கழுத்தை உடைய சிவபெருமான் தன்னுடைய கைகளில் உள்ள ஏந்தில தீப்பிழம்பு அதை வைத்து கொண்டு உலகத்தவருடைய அறியாமை அழிக்குமாறு ஊழித்தீயின் நடுவே நின்று நடனம் ஆடுகிறார். இங்கே எந்த அறியாமையை நீக்குகிறார்? ஆணவ மலம். நான் 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 சொல்லிட்டு நாம் எல்லா செயலும் செய்து கொண்டிருக்கிறோமே, இந்த ஆணவ மலத்தை சிரித்தபடியே அழித்து நடனம் ஆடுகிறார். இந்த ஆணவ மலம் ஒடுங்கல் நடனம் ஆடுகின்ற செயல்தான் நாம் இப்போது இந்த பராபர கண்ணில் நம்ம பார்த்தது. முத்தாந்த வீதி முளறி தொழும் அன்பருக்கே சித்தாந்த வீதி வரும் தேவே பராபரமே. அந்த சித்தாந்த வீதியில் அவர் வருகிறார். எப்படின்னா நடனம் ஆடியபடி வருகின்றார். அது எப்போது நமக்கு கிடைக்கிறது என்றால் முத்தாந்த நிலை, முக்தி நிலை, ஜீவ பிரம்ம ஐக்கிய நிலை, அல்லது அந்த மாயா மலம் அனைத்தும் நீங்கிய நிலை, ஜீவன் முக்தி நிலை. இத்தகைய நிலையில் இந்த ஒரு அனுபவம் கிடைக்கிறது. இதை பற்றி ஒரு பாடல் இருக்கிறது. அந்த பாடல் என்னக்கா அதையும் நாம் பார்க்கலாம். மனவாசகம் கடந்தார். அவர் உண்மை விளக்கம் என்ற சைவ சித்தாந்தத்தை ஏற்றிருக்கிறார். அதில் சிவபெருமானுடைய ஞான நடனத்தை இவ்விதம் விளக்குகிறார். மாயை தன்னை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கி அருள்தான் எடுத்து நேயத்தால் ஆனந்த வாரிதியில் ஆன்மாவை தான் அழுத்துதல் தான் எந்தையார் பாதம் தான்.
அதாவது இந்த உடுக்கை ஏந்திய திருக்கை, அந்த சத்தம் மாயா மலத்தை நீக்குகிறது, அந்த அறியாமை மலத்தை போக்குகிறது. அடுத்து நெருப்பு ஏந்திய திருக்கை கண்ம மலம், நாம் இதுவரைக்கும் செய்த வினை பயன்களை அனைத்தும் அழிக்கின்றது. முதல் உடுக்கை மாயை, நான் உடம்பு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கின்ற இந்த மாயையை போக்குகிறது. அடுத்து இந்த உடம்பின் மூலமாக நம்ம செய்த அந்த செயலுடைய பலன்கள், அதுதான் நம்மை உடம்போடு பிணைத்து வைத்திருக்கிறது, நம்ம உடம்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாதபடி அழுத்தி வைக்கிறது. அந்த கண்ம மலத்தை, அந்த வினை பயனை சுட்டிருக்கிறது. அடுத்தது இதுக்கெல்லாம் என்ன காரணம்னாக்கா, நான் என்ற ஒரு ஆணவம், அதாவது இறைவனை பிரித்து நான் இந்த உடம்புன்னு நினைக்கிற ஆணவ மலம், இது ஊன்றிய திருவடி, அது அழுத்துகிறது. அடுத்து தூக்கிய திருவடி நமக்கு ஆன்ம விழிப்புணர்வை அருளுகின்றது. அடுத்தது வலது திருக்கை பேரின்பத்தில் ஆன்மா நிலையாக இருக்கும்படி செய்கிறது. அந்த மறைக்கின்ற அந்த திருக்கை இதுவரைக்கின்ற அறியாமையை போக்கிவிடுகின்றது. இப்படி ஆக்கல், அழித்தல், அழித்தல், மறைத்தல், அருளுதல், இப்படி ஐந்தொழிலையும் இந்த சிவபெருமான் நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றார். இதெல்லாம் நடக்கணும்னாக்கா நம்மக்கிட்ட இருக்கின்ற பந்த பாசங்கள் விடுபட வேண்டும். நான் என்ற உணர்வை இறைவனுக்காக சதா சர்வ காலமாக அர்ப்பணம் செய்ய வேண்டும். அதனால்தான் வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா சிவலிங்கத்துக்கு மேலே ஒரு பெரிய ஒரு பாத்திரத்தை வச்சு ஒவ்வொரு சொட்டாக எப்பவுமே விழுற மாதிரி செய்துகிட்டே இருப்பாங்க. மீன்ஸ் எப்பவும் இறைவனை பற்றிய சிந்தனை நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். சதா சர்வ காலமும் இறைவனை தொழுது கொண்டே இருக்க வேண்டும். பெருமாள் பார்த்தீங்கன்னா அவருக்கு பலவிதமான ஆபரணங்கள் அணிந்திருப்பாங்க. அதனுடைய குறிக்கோள் ஒவ்வொரு செயலும் நாம் எத்தகைய தினமும் பலவிதமான செயல்கள் செய்கிறோம், அவ்விதம் பலவிதமான செயல்கள் அனைத்தும் பரமனினுடைய ஆபரணமாக நாம் அணிவிக்க வேண்டும். ஒன்று அபிஷேகம், ஒன்று மனம் உருக அவரிடத்தில் நிலை பெற வேண்டும், அல்லது செய்யும் செயல்களை அனைத்தும் இறை அர்ப்பணமாக செய்ய வேண்டும். அப்படி செய்தால் அந்த இறை வடிவத்தை நாம் பெறலாம். இறைவனை பற்றி சிந்தித்து யார் மரணம் அடைகிறானோ அவன் இறை உருவத்தை பெறுகிறான். இறை நாமத்தை சொல்லபடி ஒருவன் இறந்தால் அவன் இறை உருவத்தை பெறுகிறான் என்று குருதேவர் அமுதமொழியில் சொல்கிறார். அந்த கடைசி காலத்தில் நாம் இறை நாமத்தை சொல்லிக்கொண்டே இறக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு காலத்தில், ஒவ்வொரு நாளிலும், ஒவ்வொரு செயலையும் இறைவனுடைய அர்ப்பணமாக நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த செயல் செய்தாலும் அது பகவத் அர்ப்பணம். அப்படி செய்யும்போது நாம் மேலான நிலைக்கு போவோம். ஏன்னாக்கா எதையுமே நமக்கென்று செய்ய மாட்டோம். நம்மக்கிட்ட கள்ளத்தனம் இருக்கும், அந்த கள்ளத்தனம் நீங்கிவிடும். அடுத்தது பிறர் குறை, நான் உயர்ந்தவன், இவர்கள் தாழ்ந்தவர்கள், அந்த பேத உணர்ச்சி மறையும். முதல்ல எனக்கு இது வேணுன்ற ஆசை மறையுது, அடுத்ததாக பேத உணர்ச்சி மறைகிறது. இந்த நான் உணர்வு, பேத உணர்வு இரண்டும் மறைந்த பிறகு எல்லாம் இருப்பது ஒன்று. அந்த இறை உணர்வில் இருந்தபடி ஒவ்வொரு செயலையும் நாம் செய்து கொண்டே போவோம். அவ்விதம் செய்து கொண்டே போகும்போது நமக்கு ஏகாகிரக சித்தம் உண்டாகிறது. அந்த ஏகாகிரக சித்தம் வருக வருக பிரத்யாகாரம் அது வருகிறது. பிரத்யாகாரத்துக்கு அப்புறம் அந்த ஒரு மனம் ஒரு குவிந்த நிலையில் நாம் இருக்கிறோம். தாரணை, மனம் வசப்படுகிறது இறைவனிடத்தில். அந்த தாரணை வரும்போது தியானம், இறைவனிடத்திலேயே சிந்திக்கின்ற ஒரு நிலை நமக்கு வருகிறது. இறை வடிவத்தை தியானிக்கின்ற பேரு வருகிறது. அந்த தியானிக்கின்ற பேரு நமக்கு கிடைக்கும்போது அதை தொடர்ந்து மன ஏக்கத்தோடு செய்யும்போது இறைவனுடைய அருளாகிய சமாதி நிலை நமக்கு கூடுகிறது. சமாதி நிலையை அடைந்த பிறகு கைவல்யம், அதாவது முக்தி. இந்த முக்தி நிலையை அடைந்து மீண்டும் நாம் இந்த உடலுக்குள் வரும்போது தான் ஜீவன் முக்தி. அந்த ஜீவன் முக்தி நிலையில் செய்கின்ற அந்த செயல் அனைத்துமே ஆனந்த வடிவாக மாறிவிடுகிறது. ஒவ்வொரு செயலுமே பரமானந்தமாக மாறிவிடுகிறது. அதைத்தான் முத்தாந்த வீதி முளரி தொழும் அன்பருக்கே சித்தாந்த வீதி வரும் தெய்வே பராபரமே என்று விளக்குகிறார். அடுத்ததாக இந்த அனுபவத்தை பெறுவதற்கு ஏன் இந்த அனுபவத்தை நாம் பெற மாட்டுகிறோம், எதனால் இது பந்தம், இந்த ஒரு அறியாமை இருக்கிறது என்றதற்கு விளக்கமாக அடுத்த பண்ணி ஈனம் தரும் உடலம் எனது யான் என்பதர ஆனந்தம் வேண்டி அலைந்தேன் பராபரமே என்று சொல்லியிருக்கிறார். அதை
வரும் வகுப்பில் பார்ப்போம். வரும் வியாழன் அன்று நாம் இங்கே வெளியூர் செல்கிறோம். அடுத்த வியாழக்கிழமை இதனுடைய அடுத்த பராபர கன்னியை நாம் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கு 2 பராபர கன்னியை பார்த்தோம். ஒன்று முத்தாந்த வீதி முளரித்தொழும் அன்பருக்கே சித்தாந்த வீதி வரும் தெய்வே பராபரமே. அடுத்ததாக அதற்கு முன்னாடி இருக்கின்ற அந்த பராபர கன்னி போதாந்த புண்ணியர்கள் போற்றி ஜெய போற்றி எனும் வேதாந்த வீட்டின் விளக்கே பராபரமே. ஸோ இந்த ஒவ்வொரு பராபர கன்னியும் தினந்தோறும் சிந்தனை செய்து அதை நம்முடைய தினசரி வாழ்வில் எப்படி கொண்டு வருவோம், அதை சிந்தனை செய்து செயல் முறையோடு கொண்டு வருவோம். இவ்விதம் சிந்தனை செயல் இரண்டும் சேரும்போது அந்த இறைநிலை ஆகிய அந்த அனுபவத்தை நோக்கி நம்முடைய பயணம் தொடரும். அந்த பயணத்தில் நாம் இருக்கின்ற அந்த உறுதியை பொறுத்து அந்த அனுபவம் மேலும் மேலும் நமக்கு வாய்க்கும். ஸோ இத்தகைய ஒரு அனுபவம் இப்பிறவிலேயே நமக்கு கிடைக்கட்டும், அதற்கு பகவான் அருள் புரியட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு இந்த அளவில் பூர்த்தி செய்கிறோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தசத். ஸ்ரீராம கிருஷ்ணார்ப்பணமஸ்து.